அண்மை செய்தி காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்வது குறித்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்வது குறித்து தற்போது முதல்வர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்து முதல்வர் விஜய் தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் முதல்வரை இன்று சந்தித்து எம்பி சீட் வலியுறுத்திய நிலையில் தற்போது காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை தற்போது தமிழக முதல்வர் வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்து முதல்வர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்திய நிலையில் தற்போது இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரும் தவேக தலைவருமான விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட்டானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்திய நிலையில் தற்போது ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்திய நிலையில் தற்போது காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சரும் தவேக தலைவருமான விஜய் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்திய நிலையில் தற்போது ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தினை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயை சந்தித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்திய நிலையில் தற்போது காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. விவரங்களை கேட்டறியலாம். ஜெயலானி வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. தமிழக வெற்றி கழகம் 107 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தற்போது தமிழகத்துல ஆட்சி அமைத்து வருகிறார்கள். இந்த நிலையில நடைபெற்று முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு அதிமுக சார்பில் CV சண்முகம் வெற்றி பெற்றிருக்கார். அவர் முன்னதாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வைத்த நிலையில அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இருந்தக்கூடிய சூழ்நிலையில அதிக பெரும்பான்மை என்பது தமிழக வெற்றி கழகத்துல இருப்பதன் காரணமாக அது தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தது. இந்த நிலையில அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே இடம்பெறுவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக கூட்டணியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினர் அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாக அக்கட்சியின் தேசிய தலைமையிலிருந்து பல்வேறு மூத்த தலைவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். நேற்றைய தினம் அக்கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினமும் அக்கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கிரிஷ் ஷோடங்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்து இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக தொடர்ச்சியாக பேசினார்கள், ஆலோசனையை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் அந்த ஆலோசனைக்கு பிறகாக அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பிடும் போதும் கூட எங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டோம் என்பதாகவும் அது தொடர்பாக வலியுறுத்தியிருக்கிறோம் என்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது வருகிற 18ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வுக்கான அந்த தேர்தலில் அந்த உறுப்பினருக்கான அந்த ஒதுக்கீடு என்பது அகில இந்திய காங்கிரஸ்க்கு வழங்குவதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை கட்சியின் லெட்டர் பேட்ல அக்கட்சியின் தலைவர் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கையொப்பமிட்டு தற்போது வெளியிட்டிருக்கிறார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகள்ல தமிழகத்துல முதலமைச்சராக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக வெற்றி கழகம் வளர்ந்திருக்கிறது. இந்த நிலையில அதே போன்று
மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த முறை கிடைத்திருந்தது. எனவே தங்களுக்கான அந்த முதல் வாய்ப்பு என்பதால் தங்கள் சார்ந்த அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் யாரேனும் ஒருவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதாக அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தங்களுக்கு அந்த பதவியை வழங்க வேண்டும், அந்த உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக தற்போது கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு அந்த உறுப்பினர் பதவியை வழங்குவதாக தமிழக வெற்றி கழகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்போது வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்த மாநிலங்களவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு மாநிலங்களவை உறுப்பினராக யார் தேர்வு செய்யப்படுவார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் வட்டாரங்களில் தெரிவிக்கக்கூடியது இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரசுக்குமான அந்த கூட்டணி அமைவதற்கான முக்கிய அச்சாரமாக இருந்தது பிரவீன் சக்கரவர்த்தி. எனவே அவருக்கு இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு கூற்று என்பது வெளியாகிருக்கு. அது தொடர்பான தகவலும் வெளியாகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக காங்கிரஸ் சார்பில் வழங்குவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வருண்யா, ஜெயலானி, விவரங்களுக்கு நன்றி.